கர்த்தருக்கு விரோதமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது மாம்சீக சிந்தை. தேவனுடைய பிரகாரத்தை விட்டுட்டு அதிகமாய் வேறு தன் பலனுக்குரியவைகளை சிந்திப்பது மாம்சீக சிந்தை. கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராய் போரிடுகிறது மற்றும் கர்த்தருடைய டைரக்ஷன், கர்த்தருடைய வழி நடத்துதல்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி மாம்ச சிந்தை தடுக்கிறது. carnal minded people refuse to submit themselves to God's direction. தேவ சித்தம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வரும்போது மட்டும்தான் இழப்புகளா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், சண்டைகளா இருக்கலாம், சச்சரவுகள் எது நம்மளை சுற்றிலும் நடந்தாலும் அடுத்த கர்த்தருடைய திட்டத்தை உள்ளே தெளிவுடையவனா இருக்கிறான். தேவ திட்டத்தை முழுமையாய் நம்பின மனுஷனுக்கு மாத்திரம்தான் யோர்தான் வேகமா வரும்போது ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறேங்கிற ஒரு தைரியம் இருக்கு. நம் வாழ்க்கையில தடைகள் வரலாம், நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், நம் வாழ்க்கையில இழப்புகள் வரலாம், நம் வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம். ஆனா நான் என்ன செய்ய போகிறேன் நினைக்கிற மனிதன் அவன் தாண்ட மாட்டான். நின்று நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் தடைகள் வரும் பொழுது கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் சந்தோஷம் அடைகிறான். ஏன் சொல்லுங்க? நம்மாலே மேற்கொள்ள முடியாத விஷயத்தை தேவனே செய்யும்படி இறங்கி வரப்போகிறார். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை.